போராடி 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 வெற்றி பெறணும். அப்புறம் எத்தனை போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வெற்றி கிடைக்குது அப்படின்ற அந்த விஷயத்த பார்த்துக்கணும். குரு பகவான் வந்து பார்க்குற இடத்தினுடைய பலன் அதிகம் இல்லைங்களா? அந்த வகையில் குருவினுடைய பார்வை கன்னியா ராசிக்கு 2ஆம் மன குடும்பஸ்தானத்தில் இருக்குது. இப்போ குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள்லாம் சரியாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அந்த காலகட்டத்தில் பணம் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. 10ல் குரு இருந்தாலும் ப்ரெஷர் இருந்தாலும் பணம் வரும், கட்டாயமாக வரும். ஏன்னா 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா? கட்டாயமாக பணம் வரும். இந்த கண் மூக்கு தொண்டை பகுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருவதற்கான சூழ்நிலையை கொடுக்கலாம். 7ஆம் பார்வையாக கன்னிராசியினுடைய 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தாயினுடைய அன்பு கிடைக்கும். தாயோடு இருந்த கருத்து முரண்கள்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ பூர்வீக சொத்தில் பிரச்சனை இருக்கவங்களும் ஓரளவு அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோக பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதற்கான முயற்சி பண்ணால் அதெல்லாம் நல்லபடியாக வாங்கிறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்குது. எதிரிகள் விலகுவாங்க. மனம் ரொம்ப சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயமாக வரும். நினைச்சது நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் அந்த கன்னிராசிக்கு இருக்கும். விஷயம், இப்போ கடன் இருந்ததுன்னா அதை அடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளையோ இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டியோ விற்று தான் நம்ம அடைக்கணும்னு முயற்சி இருந்ததுன்னா அதை விற்று அடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா நல்லது. இப்போ அதுமாரி இது பண்ணால் ஒரு மன நிம்மதி கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி முயற்சிகள் பண்ணி அதை அடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருந்ததுன்னா அடைச்சிருங்க. பார்வையாக குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. எதிரிகள் விலகுவாங்க. இவ்வளோ நாள் மீட்க முடியாத நகைகள் வந்து அடகு கடையில் இருந்தாலும் அதெல்லாம் வந்து ரிலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. புது நகை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இதை எடுத்துக்கலாம். நிறைய பேர் புது வேலைக்காக முயற்சி பண்ணுங்கள். ஒரு வேலைக்கு 2 வேலை செய்கிறதுக்கான முயற்சிகள்லாம் பண்ணுங்கள். நிச்சயமாக அதில் வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு.